ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். கேரளா ஸ்டைலில் சிக்கன் கறி எப்படி வைக்கணுமான்னு காமிச்சு தரேங்க. நீங்களும் பார்த்து செஞ்சு பாருங்கள். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த ரத்தக்கரை எல்லாமே போகணுங்க. அது வரைக்கும் நல்லா அழகாக க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ அதுக்குள்ளே தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண பிறகு கட் பண்ணலாங்க. கட் பண்ணி எடுக்கலாங்க. இப்போ நாம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டலாக வச்சுருக்கோங்க. இஞ்சி பூண்டையும் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் தாங்க நான் போடுதேங்க. கேரளா ஸ்டைல் மாடலில் நான் உங்களுக்கு சிக்கன் கறி வச்சு தரேங்க. நம்ம என்னுடைய ஸ்டைலில் நான் ஃபஸ்ட்டு கிராம்பு பட்டை எல்லாம் தாங்க போடுவேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் கறி தாங்க. அதை கிரேவியாக நம்ம அழகாக பண்ணி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கதான்னு காமிச்சு தரேங்க கேரளா ஸ்டைலில். வெங்காயத்தில் நிறம் மாறட்டுங்க. அது வரைக்கும் கொஞ்சமாக அழகாக கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ மீடியம்னு மாறு வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஸ்டாரு, அந்த கசகசா எல்லாமே சேர்க்கலாங்க. ஏலக்காய் உங்கள் விருப்பம் தாங்க. தேவையான போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாங்க. இப்போ அந்த வெங்காயம், தக்காளி இதில் எல்லாமே இப்போ நம்ம போட்டோம் இல்லை, கிராம்பு, பட்டை எல்லாம் அதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்குங்க. அதுக்காக தாங்க இந்த ஸ்டேஜில் நான் கசகசா, அந்த கிராம்பு, பட்டை எல்லாமே போட்டேங்க. அப்போ அந்த வெங்காயம், தக்காளியில் எல்லாம் இந்த ஃப்ளேவர் இறங்குங்க. இப்போது உப்பு சேர்க்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லை, அதில் இந்த மசாலாவை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. சீரகம் முழு பெருஞ்சீரகமே எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் நாம் சேர்த்து வச்சுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கிரேவியில் சேர்த்துட்டோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிரேவியில் சிக்கன் எல்லாம் போட்டோம். தேங்காய் பால் தாங்க நான் சேர்க்குறேங்க. மல்லி இலையை மேலோட்டு போடலாங்க.